வெல்கம் டு ஒலிம்பிக் கார் அக்சசரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டீராக் வண்டியில பண்ணியிருக்கிற ஆடியோ சிஸ்டம் பத்தி தான். ஸோ நீங்க வந்து ஒரு டீராக் யூசரா இல்ல எனி Volkswagen ஆர் ஸ்கோடா யூசர், உங்களோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ சிஸ்டம் அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில நம்ம ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம், அதோட டேம்பிங் சொல்யூஷன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணதில் என்ன மாதிரி ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணியிருக்கோங்கிறத தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில் பண்ணியிருக்க ஆடியோ சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன், வாங்கப்பா. ஸோ இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரையில் நம்ம இந்த கம்பெனியில் வந்த ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம், ஸோ Volkswagen T-Rockல வந்த ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ல இருந்து ஆடிசனோட, அதாவது ஒரு 9 சேனல் ப்ராசஸர் வித் 8 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் உள்ள ஆடிசனோட ஒரு ப்ராசஸர் தான் ஒன்று இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டை பொறுத்தவரையில் ஒரு 3-வே ஆக்டிவ் சிஸ்டம் ஓச்சே சீரிஸ், ஆடிசனோட ஓச்சே சீரிஸ். ஸோ இது அதோட டியூட்டர், இது அதோட மிட் ரேஞ்ச், மிட் பேஸ். ஸோ இது டோரில் வரக்கூடிய ஸ்பீக்கர். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் இது ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ 3-வேல இந்த மிட் ரேஞ்ச் இது வந்து வோக்கல் வருதுல்ல, வாய்ஸ், அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி மிட் பேஸ், கொட்டு சத்தம், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இது ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த மூணுமே நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராசஸர் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பின்னாடி வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் ரியர் ஃபில்ம்பாங்க. ஸோ அந்த ரியர் ஃபில் வந்து பின்னாடி வந்து ஆடிசனோட ஓச்சே குவாக்சியல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் ஆடிசனோட ஓச்சே சீரிஸோட குவாக்சியல். ஸோ இது வந்து ஒரு 2-வே குவாக்சியல். இது அதோட மிட் பேஸ் டிரைவர். ஸோ இதான் வந்து அதோட இருக்கக்கூடிய டியூட்டர். இந்த டியூட்டர் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஆங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா இது வந்து கீழே பார்க்க ஃபேஸ் பண்ணும். ஸோ இதை கொஞ்சம் திருப்பினீங்கன்னா இந்த ஃபேஸிங்கில் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக டில்ட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஃபேஸிங்கில் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ரெகுலர் இன்ஸ்டாலர்ஸ், ப்ரொஃபஷ்னலாக இல்லாத ஒரு இன்ஸ்டாலர்கிட்ட போகும்போது இந்த டியூட்டரோட பிளேஸ்மெண்ட் வந்து அவங்க ப்ராப்பராக அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே மாட்டிடுவாங்க. ஸோ இந்த டியூட்டரோட ஆங்கிள் வந்து நம்ம ப்ராப்பராக இதை பிளேஸ் பண்ணோம்னா பின்னாடி ரியர் ஃபில் கூட இன்னும் என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டில்ட் ஆப்ஷனுங்கிறத வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸில் வந்து இவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறான். ப்ளஸ் இந்த ஸ்பேசர் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெயின் கார்ட் ஸ்பேசர். இந்த இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து இது வழியாக மழை தண்ணி விழுந்தாலுமே உங்களோட ஸ்பீக்கரை வந்து இது டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பேசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்பேசர் இது வந்து அந்த உடன் ஸ்பேசர். இது கூட இந்த வண்டிக்கு தக்கன நம்ம தனியாகவே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓச்சே சீரிஸோட 3-வே ஃப்ரண்ட் ஸ்டேஜும் ஓச்சேயோட குவாக்சியலை பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பவர் பண்ணுறதுக்கு ஆடிசனோட பிட் 8.9 அப்படிங்கிற ஒரு 8 சேனல் ஆம்பிளிஃபையர் வித் 9 சேனல் ப்ராசஸர் உள்ளது. ஸோ அதுலேருந்து ஒரு பவர்டு சப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பின்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வாங்க காமிக்கிறேன். ஸோ இதுதான் டோட்டல் என்டையர் பூட்டு. இது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் மட்டும் ஜஸ்ட் ஒரு கேவிட்டி எடுத்துட்டு அந்த சப்வூஃபர் இதுக்குள்ளேயே கன்சீல்டாக இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அடிஷ்னலாக இந்த மெஷ் தெரியுது இல்லை, இந்த மெஷ்ஷுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து அந்த ப்ராசஸர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த லிவரை வச்சு நீங்கள் ஜஸ்ட் மேலே புல் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பீஸ் வெளியில் வந்துடும். ஸோ இது வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். ஸோ மேலே உள்ள இந்த ட்ரே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த சப்வூஃபர் ஒன்று பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில எங்களுக்கு இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சங்கன் ஸ்பேஸ் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம இந்த சப்வூஃபர் பிளேஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது போக ப்ராசஸரையும் இங்கே பிளேஸ் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்தால் இந்த ஸ்டெப்னி என்னைக்காச்சும் ஒரு பஞ்சர் ஆச்சு, ஒரு ஃபெயிலியர் ஆகுது வண்டி அப்படிங்கும்போது நம்ம இதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒர்க் பண்ணி இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த சப்வூஃபர் நிற்கிற இந்த பீஸை தனியாக வெளியில் எடுக்கிற மாதிரி கூட நம்ம இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து அந்த ஆடிசனோட பவர்ட் சப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபயரிங் சப்பு. இந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டவுன் ஃபயரிங் சப்வூஃபர். ஸோ இதில் வந்து அவன் ஒரு ஆடிசனில் வந்து ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறான். இந்த சப்வூஃபர் வந்து நீங்கள் ஹிடன் பண்ணால் கூட ஒரு நல்ல தண்டரிங் பேஸ் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதோட இன்புட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உள்ள இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இதான் அதோட இன்பில்ட் ஆம்பிளிஃபையர், இது அதோட பவர் கனெக்ஷன். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு இந்த 2 வயருமே ப்ளக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்வூஃபரை வேணும்னா கூட நீங்கள் வெளியில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அதோட பவர் டெர்மினேஷன் ப்ளஸ் அதோட RCA டெர்மினேஷன் ப்ளஸ் இதுக்கு வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இன்புட் ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாமே இதோட வயரிங் பார்ட்டு. அடுத்தது ப்ராசஸரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஆடிசனோட APF 8.9 பிட் அப்படிங்கிற ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராசஸரில்
இன்பில்ட்டாவே வந்து ஒரு 8 சேனல் ஆம்பிளிஃபையர் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற 3-வே ஆக்டிவ்க்கு மொத்தம் 6 சேனலும், பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கருக்கு 2 சேனல். ஸோ 8 சேனல்ஸுமே இதுல இருந்து தான் பவர் ஆகுது. அடிஷ்னலாக ஒரு ஆர்சி அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த ஆர்சி அவுட்புட்டை எடுத்து நம்ம வந்து சப்வூஃபரை வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, முன்னாடி வந்து ஒரு 3-வே ஆக்டிவ் ஃப்ரண்ட் ஸ்டேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், பின்னாடியுமே வந்து ஒரு 2-வே ரியர் ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சப்வூஃபருமே நம்ம இதை வச்சு பவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வயரிங்கோட டீட்டெயில்ஸு. ஸோ இது மட்டும் ஜஸ்ட் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஜஸ்ட் இந்த வீடியோக்காண்டி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபேப்ரிக் வச்சு ரேப் பண்ணிடுவோம். ஸோ அது கூட உங்களுக்கு வெளியில் தெரியாது. இன்னும் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த வண்டியில் பண்ணியிருக்கிற சவுண்ட் ப்ரூஃப் சொல்யூஷன் எப்படி பண்ணியிருக்கிறோம், அந்த சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒரு சாங் ஒன்று நான் இதில் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுதான் மார்ஷலோட டஃப் 10 ஸ்பீக்கர். ஸோ உங்களுக்கு டஃப் 10 ஸ்பீக்கர் இல்லை மார்ஷலில் எனி ப்ராடக்ட் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட ரீஜனல் டீலர் வந்து நம்ம தான் இங்கே டோட்டலாக திருநெல்வேலி சைடில். இன்னும் அரௌண்ட் நீங்கள் எங்கே மார்ஷல் வேணும்னாலுமே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போது ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த சாங்கு. ஸோ இதோட லவுட்னஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோ லவுடாக இருக்கிற சாங்கு இப்போ இந்த வண்டிக்குள்ளே போச்சு. நம்ம வண்டிக்குள்ளே இப்போ நான் போய் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ வண்டிக்குள்ளே வந்துட்டோம். டோர்ஸ் லாக்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சவுண்ட் வந்து இதில் அரெஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வெளியில் கேட்குற நாய்ஸ் வந்து சுத்தமாக அப்படியே அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட டோட்டல் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆக்சுவலாக இந்த டோர் பேடு வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். அதே இது கோ பேசஞ்சர் சைடோ ரியர் பேசஞ்சர் சைடு டோர் பேடு இன்னும் நம்ம வந்து மாட்டாமல் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்காண்டி அதை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டி தான் அதை மாட்டலை. பட் அதை மாட்டினோடனே இன்னும் கூட சவுண்ட் வந்து பிளாக் ஆகும். இப்போ ஜஸ்ட் இந்த விண்டோவை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெளியில் உள்ள நாய்ஸுக்கும் உள்ள உள்ள நாய்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுதான் வெளியில் உள்ள நாய்ஸ். ஸோ வெளியில் இந்த அளவுக்கு லவுடாக இருந்தாலும் எப்போ நீங்கள் வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறீங்களோ, எப்போ விண்டோ க்ளோஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் உள்ள சவுண்ட் எல்லாமே பிளாக் பண்ணிடும். ஸோ நார்மலாக எந்த காரில் நீங்கள்னாலுமே பிளாக் பண்ணும். பட் இந்த சவுண்ட் ப்ரூஃப் சொல்யூஷன் நம்ம பண்ணும்போது அடிஷ்னலாக இன்னும் கூட வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸை வந்து அது அரெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த அரெஸ்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து நம்ம ஹைஎண்ட் ஸ்பீக்கர்ஸ் மாட்டும் போது நிறைய பேஸ் ஜென்ரேட் ஆகும் டோர் பேட்ஸ்லேருந்து. ஸோ அந்த பேஸ் ஜென்ரேட் ஆகும்போது டோர் பேடில் உள்ள வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அவுட் சைட் வெஹிக்கிளோட நாய்ஸ் உள்ளே வராது. ஸோ நீங்கள் காரை வந்து டிராஃபிக்கில் போயிட்டுருப்பீங்க, லாங் ஜேர்னி போகும்போது வண்டியில் உள்ள ரோட் நாய்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி குவைட்டாக உங்கள் கேபின் குவைட்டாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஆடியோ என்ஜாய் பண்ண முடியும். ப்ளஸ் ஆடியோக்குன்னு இல்லாமல் நீங்கள் ஆடியோ லவர் இல்லை, எனக்கு ஜஸ்ட் வண்டியை மட்டும் கம்ஃபர்ட்டாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேபின் நாய்ஸ் கம்மியாயிரும். கேபின் நாய்ஸ் கம்மியாயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவைட் என்விரான்மெண்ட் வரும்போது நீங்கள் எவ்வளோ லாங் ஜேர்னி போனாலும் அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாமல் இருக்கிறது தான் இந்த சவுண்ட் ப்ரூஃப் சொல்யூஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்கள் காருக்கு இந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் சொல்யூஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பரில் டிஎம் பண்ணுங்கள். சவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். வெளியில் எந்த அளவுக்கு லவுடாக இருக்குது, உள்ளே எவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்கிறத பார்த்தீங்க. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன, இந்த சவுண்ட் ப்ரூஃப் சொல்யூஷன்னா என்னென்ன பண்ணுவோம். ஸோ இந்த வண்டியில் மொத்தம் வந்து ஒரு 3 லேயர் டேம்பிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து டோரோட ஸ்கின்னு. இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். ஸோ இது வந்து இங்கே வெளியில் வரக்கூடிய முதல் லேயர் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த லேயர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணுறோம். ஸோ இது செகண்டரி லேயர். ஸோ இது வந்து இதோட ஹோல் ஆக்சஸ் ஹோலு. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் ஒர்க் ஷாப் பாடி ஒர்க் இருக்குது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணுறது. கூட பொதுவாக ஃபுல்லாக ஒட்டணும் வைக்கணும்னு கூட இது தேவையில்லை. எங்கெங்கே வேணும் எவ்வளோ வேணும்னு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சது, செகண்ட் லேயர் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் லேயருங்கிறது வந்து டோர் பேடில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதுக்கு மேலே வரக்கூடிய டோர் பேடு. இந்த டோர் பேடுலையுமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தேவையோ எங்கெல்லாம் ரேட்டில் வருங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணால் போதும். நம்ம
பொதுவாக ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் நிறைய டேம்பிங் ஒட்டினா வண்டி சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும். ஸோ அது கிடையாது, எங்கே எவ்வளோ ஒட்டணும்னு இருக்குது. ஸோ அந்தபடி நீங்கள் டேம்பிங் சொல்யூஷன் பண்ணாலே தாராளமாக வைப்ரேஷன் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் நான் உங்களுக்கு அந்த ரியர் டோரில் காமிச்சேன். ஸோ இது ஃபுல் ஃபினிஷ்டு லேயர். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் இந்த லேயர். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக வந்து சவுண்டை இன்சுலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு லேயர் இருக்குது. ஸோ அது ஆப்ஷனலாக இதில் ஆட் பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்டையராக இந்த சவுண்ட் ப்ரூஃப் சொல்யூஷனோட டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இந்த டோர் பேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய டோர் பேடு. ஸோ இந்த டோர் பேடை நம்ம போட்டதுக்கப்புறம் ஃபினிஷ்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் ஒரிஜினலாக வண்டி எப்படி இருந்துச்சோ அந்த லுக் நம்மளுக்கு திரும்ப ரீடைன் ஆகிடும். எப்படி இந்த மாதிரி நான் உங்களுக்கு டோர் காமிச்சனோ இந்த மாதிரி இந்த வண்டியோட ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர். ஸோ இந்த ஏ பில்லரில் பண்ணும்போது ரோட் நாய்ஸஸ் அரெஸ்ட் ஆகும். அதேமாரி வீல் ஆர்ச், ஃப்ரண்ட் வீல் ஆர்ச் இருக்குல்ல, அந்த வீல் ஆர்ச்சு, ரியர் நம்ம கால் வைக்கிற இடம், ஸோ ஃப்ளோர் லெவலில் ஃபுல்லாக ரூஃபு, இது எல்லாமே ஆப்ஷனலாக நம்ம வந்து ஆட் ஆன் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சவுண்ட் ப்ரூஃப் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வண்டி வந்து கேபின் வந்து காம் ஆகும், உங்களோட ஆடியோ குவாலிட்டியும் அதுக்கு தக்கன இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னைக்காச்சும் நம்ம இன்னொரு வண்டி நம்ம அதே மாதிரி ஒரு வண்டி நம்ம ஃபுல் டேம்பிங் பண்ணும்போது அதை கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் சேனல்லுமே நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வண்டி நம்ம பண்ணது இருக்குது, ஏற்கனவே அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அதில் டீட்டெயில்டாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கும் கொடுக்குறேன். இதுதான் இந்த வண்டியோட டோட்டல் செட்டப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் மேக்கிங் ஆடியோ. நம்ம ஆடியோவை தவிர இதில் நிறைய டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் ப்ரூஃப் சொல்யூஷன் பண்ணுறது, இந்த ஆடியோவை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, இதோட வயரிங் ஆகட்டும், இது போக இதோட மெயின் இதுவே வந்து இந்த ஹார்ட் ஆஃப் த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டியூனிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியில் இந்த டோர் பேட்ஸ் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக இந்த வண்டிக்கு தக்கன டிரைவர் சீட்டுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் ஒன்று அசைன் பண்ணுவோம். ஸோ இந்த டேஷ்போர்டில் டோட்டலாகவே உங்களோட ஆடியோ வந்து ஒரு ஆள் முன்னாடி நின்று பாட்டு படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், லைக் கான்செர்ட் ஆன் வீல். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறோம். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வரணும் அப்படின்னா இந்த வண்டியை வந்து ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இதை ப்ரொஃபஷ்னலாக இதோட ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர், ஒவ்வொரு டியூட்டர், ஸோ மொத்தம் 8 சேனல் இருக்குது. இந்த 8 சேனலையுமே யூக்கலைஸ் பண்ணணும், லெவல் மேட்ச் பண்ணணும். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆடியோங்கிறது ஜஸ்ட் யூக்கலைஸை செட் பண்ணுறது மட்டும் கிடையாது. இதை வந்து இந்த டைம் எல்லாம் நம்ம அலைன் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே வந்து இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். இந்த டைமில் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஈமா காம்படிஷன், ஸோ ஈமாங்கிறது வந்து யூரோப்பியன் மொபைல் மீடியா அசோசியேஷன். ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வி காட் த 3rd ப்ரைஸ் இன் எஸ்கியூ கேட்டகரி. ஸோ சவுண்ட் குவாலிட்டிங்கிற கேட்டகரியில் நம்ம வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ தான் வந்து அந்த வண்டியோட ஃபோட்டோ. இது என்னோட பர்சனல் கார் தான். ஸோ இந்த வண்டியில் நீங்கள் டெமோ பார்க்கணுன்னாலும் கண்டிப்பாக நம்ம கடையை விசிட் பண்ணுங்கள். யூ கேன் ஹாவ் அ டெமோ ஆன் இட். உங்கள் காரில் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரூஃப் சொல்யூஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஆடியோ லவ்வர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை யாரெல்லாம் வந்து வண்டியை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் இல்லை, வண்டி ஒரே சத்தமாக இருக்குது, வண்டியை குவைட் ஆக்கணும்னு ஃபீல் பண்ணாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.